வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். சித்திரை முதல் நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வரும் பொதுமக்கள். கோயில்களில் சிறப்பு வழிபாடு. குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து. டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் இல்லத்தில் தமிழ் புத்தாண்டு விழா கோலாகலம். பிரதமர் மோடி பங்கேற்பு. ஆளுநர்கள், பாஜக மூத்த தலைவர்கள், தமிழ் திரையுலகினர் வரவேற்பு. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சி. சட்டப்பேரவையில் பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் ஆதரவு யாருக்கு? கட்சி செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி. புதுச்சேரியிலிருந்து இலங்கைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்க திட்டம். சித்திரை திருவிழாவை தொடங்கி வைத்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. டான்செட் எனப்படும் முதுகலை பொறியியல் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. மதிப்பெண் பட்டியலை மே 20 வரையில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. போலியான சொத்து பத்திரத்தை கொடுத்து வங்கியில் 17 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி மோசடி. கணவன் மனைவி கைது, போலீசார் தீவிர விசாரணை. அசாம் மாநிலத்தில் 1120 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை. பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார். 14,000 கோடி ரூபாய் திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். பீகார் மாநிலத்தில் வங்கிக்குள் புகுந்து 5 முகமுடி கொள்ளையர்கள் அட்டூழியம். 2 காவலாளிகளை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு 12 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். அமெரிக்காவில் பிளாஸ்டிக் தொழிற்சாலை கிடங்கில் பயங்கர தீ விபத்து. 2000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றம். ஐபிஎல் தொடரில் பஞ்சாபுக்கு எதிரான லீக் போட்டி. குஜராத் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. இனி விரிவான செய்திகள். இன்று சோபகிருது தமிழ் புத்தாண்டு பிறந்துள்ளது. இதையொட்டி நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சித்திரை முதல் நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வரும் மக்கள் கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதையொட்டி கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் இல்லத்தில் நடைபெற்ற தமிழ் புத்தாண்டு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். டெல்லியில் நேற்று மாலை மத்திய இணையமைச்சர் எல். முருகன் இல்லத்தில் தமிழ் புத்தாண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவுக்கு வேஷ்டி சட்டை அணிந்து வந்த பிரதமர் மோடியை தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக மூத்த தலைவர்கள் ஹெச். ராஜா, வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும், ஆர். கே. செல்வமணி, டி. சிவா, தீனா, ஐசரி கணேஷ், ராதிகா சரத்குமார், ஜி. வி. பிரகாஷ் உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் வரவேற்றனர். விழாவில் நடைபெற்ற ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி முன்னிலையில் நாட்டுப்புற பாடகர் வேல்முருகன் பாடல்களை பாடி அசத்தினார். அவரை பிரதமர் மோடி ஆசிர்வதித்தார். தமிழ் புத்தாண்டையொட்டி மத்திய இணையமைச்சர் எல். முருகன் இல்லத்தில் நடைபெற்ற விழாவில் பேசிய பிரதமர் மோடி, பழமையான தமிழ் கலாச்சாரம் ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஆற்றலுடன் முன்னேறி சென்று கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். குஜராத் மணிநகர் தொகுதியில் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட மக்கள் பலர் அங்கு வசித்ததாகவும் அவர்கள்தான் தன்னை சட்டமன்ற உறுப்பினராக, முதல்வராகவும் ஆக்கியதாகவும் பிரதமர் மோடி கூறினார். உலகின் மிக பழமையான மொழி தமிழ்மொழி என்பது இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமையான விஷயம் என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி, விடுதலைப் போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். தமிழகத்தின் உத்திரமேரூரில் உள்ள 1200 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டில் ஜனநாயக மதிப்பீடுகள், கிராம சபை செயல்படும் விதம் குறித்து பொறிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். வன்னியர்களுக்கான 10.5% உள்ஒதுக்கீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக, திமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. சட்டப்பேரவையில் பேசிய பாமக உறுப்பினர் ஜி. கே. மணி, 10.5% உள்ஒதுக்கீட்டு ஆணையத்தின் காலக்கெடு நீட்டிப்பு குறித்து கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், வன்னியர் உள்ஒதுக்கீடு கடந்த ஆட்சியில் அவசர கோலத்தில் கொண்டுவரப்பட்டதால் நீதிமன்ற தடை விதித்ததாக தெரிவித்தார். மேலும் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு தமிழக அரசு முயற்சி செய்து வருவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கமளித்தார்.
சட்டப்பேரவையில் பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமத்திற்கான புதிய அறிவிப்புகளை அமைச்சர் சேகர் பாபு வெளியிட்டார். அதன்படி திருவொற்றியூர் கடற்கரை 30 கோடி ரூபாயிலும், காசிமேடு கடற்கரை 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மேம்படுத்தப்படும் என்று அறிவித்தார். மேலும் கிழக்கு கடற்கரையில் நீலாங்கரை முதல் அக்கரை வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 20 கோடி ரூபாய் செலவில் மிதிவண்டி பாதை மற்றும் நடைபாதை அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் சேகர் பாபு அறிவித்தார். கர்நாடக தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பது அதிமுக செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கடற்கரையில் 4 நாட்கள் நடைபெறும் சித்திரை கடற்கரை திருவிழா நேற்று தொடங்கியது. இதில் பல்வேறு நாட்டிய நிகழ்ச்சிகள், பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், படகு போட்டி, கடற்கரை விளையாட்டு உள்ளிட்டவை நடைபெறவுள்ளது. புதுச்சேரி கடற்கரையின் காந்தி திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரி கடற்கரையை மேம்படுத்த அரசு முயற்சி எடுத்து வருவதாகவும் 1200 கோடி ரூபாய் செலவில் மணப்பட்டு ஏரியாவில் சுற்றுலா மையம் அமைக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். மேலும் புதுச்சேரியிலிருந்து இலங்கைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்கவும், துறைமுகத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். முதுகலை பொறியியல் நுழைவுத் தேர்வு, அதாவது டான்செட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. மாணவர்களின் மதிப்பெண் பட்டியலை வரும் 20ஆம் தேதி முதல் மே 20ஆம் தேதி வரையில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வினை எழுதிய 36,403 மாணவர்களுக்கான முடிவுகள் இன்று காலை 10 மணிக்கு வெளியிடப்படுகிறது. தேர்வு முடிவுகளை https://tanuniv.edu/TANCET என்ற இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி வங்கியில் போலியான சொத்து பத்திரத்தை கொடுத்து கடன் பெற்று கடனை திருப்பி செலுத்தாத தம்பதியை போலீசார் கைது செய்தனர். காட்பாடி சக்தி நகரைச் சேர்ந்த ரவிச்சந்திரன், பேபி தம்பதி தங்கள் நிறுவனத்துக்கு அச்சு இயந்திரம் வாங்குவதாக கூறி காட்பாடியில் 17 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளனர். கடன் தொகையை திருப்பி செலுத்தாத நிலையில் அவர்களின் சொத்தை விற்பதாக வங்கி நிர்வாகம் ஏலம் விட முயன்றது. அவர்கள் போலி பத்திரம் கொடுத்து கடன் வாங்கியது தெரியவந்தது. இதனையடுத்து கணவன் மனைவி இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை அடுத்த கருமாத்தூரில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் பாலியல் தொல்லை கொடுத்ததாக 1ஆம் ஆண்டு மாணவி மகளிர் நீதிமன்றத்தில் கொடுத்த புகாரின் பேரில் உதவி பேராசிரியர் ஜெகன் கருப்பையாவை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக கல்லூரியில் போலீசார் விசாரணை நடத்தியபோது பேராசிரியர் ஞானசேகரன் என்பவர் மாணவிகள் மற்றும் பெண் பேராசிரியர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் வந்தது. ஞானசேகரனை கல்லூரி நிர்வாகம் பணியிடை நீக்கம் செய்துள்ள நிலையில் அவர் மீதும் அவருக்கு உடந்தையாக இருந்ததாக உதவி பேராசிரியர் மாணவர் கருப்பசாமி ஆகிய 3 மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலைப்பாதையில் காட்டுத்தீ ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வனப்பகுதிகளில் கடும் வறட்சி நிலவி வருவதால் ஆங்காங்கே காட்டுத்தீ ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதையில் குறும்பாடி அருகே சாலையோரத்தில் காட்டுத்தீ ஏற்பட்டு மளமளவென பரவியது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் காட்டுத்தீயை சுமார் 1 மணி நேரம் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அசாம் மாநிலத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார். கவுஹாத்தியில் 1120 கோடி ரூபாய் மதிப்பில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. இதனை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார். மேலும் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டுகிறார். 615 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள நல்பாரி மருத்துவக் கல்லூரி, 600 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள நல்காவோன் மருத்துவக் கல்லூரி மற்றும் 535 கோடி ரூபாய் மதிப்பில் நிறுவப்பட்டுள்ள கோக்ரஜார் மருத்துவக் கல்லூரிகளையும் பிரதமர் மோடி இன்று துவக்கி வைக்கிறார். தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல்காந்தி உள்ளிட்டோரை திடீரென சந்தித்து பேசினார். மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி, தற்போதைய அரசியல் நிலவரம் உள்ளிட்டவை குறித்து விவாதித்ததாக கூறப்படுகிறது. அண்மையில் சரத் பவாரை மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே சந்தித்தார். இதுகுறித்து பேசிய சரத் பவார், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட்டணி கட்சிகள் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது.
சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தாரில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரியங்கா காந்தி பாஜகவை கடுமையாக சாடினார். மக்கள் தன்னம்பிக்கையை பாஜக சிதைத்துவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர், சத்தீஸ்கர் மாநிலத்தில் மக்கள் பெருமை கொள்ளும் வகையில் ஆளும் காங்கிரஸ் அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். பாஜக ஆட்சிக் காலத்தில் ஊழல் மலிந்து காணப்பட்டதாகவும், நிலங்கள் பிடுங்கப்பட்டு மக்கள் பசி பட்டினியில் வாடியதாகவும் பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார். பொதுக்கூட்ட மேடையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு பிரியங்கா காந்தி வழங்கினார். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் வேலையில்லா திண்டாட்டம், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் முறைகேடு புகார் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் முன்வைத்து இந்திய ஜனநாயக வாலிப சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஊர்வலமாக சென்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடியடி நடத்தி கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் போலீசார் கலைத்தனர். இதனால் அப்பகுதியே போர்க்களம் போல காட்சியளித்தது. டெல்லியில் சிலிண்டர் எரிவாயு நிரப்பும் கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஹோஹ்லா பகுதியில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தால் கடையில் இருந்த எரிவாயு சிலிண்டர்கள் பயங்கரமாக வெடித்துச் சிதறின. இந்த விபத்தில் சிக்கி ஒருவர் படுகாயமடைந்தார். அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் 4 தீயணைப்பு வண்டிகளுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். விபத்துக்கான காரணம் குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பீகார் மாநிலம் சோன்பூர் பகுதியில் வங்கிக்குள் புகுந்த முகமூடி கொள்ளையர்கள் 5 காவலாளிகளை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு 12 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். வங்கி அலுவல் நேரத்தில் துப்பாக்கியுடன் நுழைந்த முகமூடி கொள்ளையர்கள் கண்டு வாடிக்கையாளர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். கொள்ளையர்களால் சுடப்பட்ட ஒரு காவலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்றொரு காவலாளி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து முகமூடி கொள்ளையர்களை பிடிக்கும் முயற்சியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அஸ்ஸாம் மாநிலம் கவுஹாத்தி நகரில் கின்னஸ் சாதனைக்காக பிரம்மாண்ட நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 11,000க்கும் மேற்பட்ட பெண்கள் வண்ணமயமான பாரம்பரிய உடை அணிந்து பங்கேற்றனர். மாநில அரசின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த கின்னஸ் சாதனை நடன நிகழ்ச்சியில் அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா கலந்து கொண்டு பாரம்பரிய பிஹு நடனத்தை கண்டு ரசித்தார். இந்நிகழ்ச்சியில் 2,500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டு ட்ரம்ஸ் உள்ளிட்ட இசைக்கருவிகளை வாசித்து பார்வையாளர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். ஐபிஎல் தொடரில் பஞ்சாபுக்கு எதிரான லீக் போட்டியில் குஜராத் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது. மொஹாலியில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 153 ரன்கள் எடுத்தது. அடுத்து விளையாடிய குஜராத் அணி ஒரு பந்து மீதமிருக்கையில் 4 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் வெற்றி இலக்கை எட்டியது. இதன் மூலம் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற குஜராத் அணி நடப்பு தொடரில் 3வது வெற்றியை பதிவு செய்தது. அமெரிக்காவின் இண்டியானா மாகாணத்தில் உள்ள ரிச்மாண்ட் நகரில் பிளாஸ்டிக் மறுசுழற்சி தொழிற்சாலை ஒன்றின் கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் பல கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வானில் கரும்புகை சூழ்ந்துள்ளதால் அப்பகுதியில் வசிக்கும் 2,000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இந்த தீயை அணைக்க மேலும் சில நாட்கள் ஆகலாம் என தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கரும்புகை காரணமாக சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜெர்மன் நாட்டின் பெர்லின் நகரில் உள்ள உயிரியல் பூங்காவில் உள்ள உலகிலேயே மிக வயதான மனித குரங்கு தனது 66வது பிறந்த நாளை கொண்டாடியது. இதையொட்டி அந்த குரங்குக்கு பூங்கா ஊழியர்கள் பல வகையான பழங்களை நறுக்கி உருவாக்கிய ஃப்ரூட் சாலட்டை வழங்கினர். அதை ஆர்வமுடன் அந்த கொரில்லா குரங்கு தின்று மகிழ்ந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சித்திரை முதல் நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வரும் பொதுமக்கள். கோயில்களில் சிறப்பு வழிபாடு. குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் வாழ்த்து. டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இல்லத்தில் தமிழ் புத்தாண்டு விழா கோலாகலம். பிரதமர் மோடி பங்கேற்பு. ஆளுநர்கள், பாஜக மூத்த தலைவர்கள், தமிழ் திரையுலகினர் வரவேற்பு. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு முயற்சி. சட்டப்பேரவையில் பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் ஆதரவு யாருக்கு? கட்சி செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி. புதுச்சேரியிலிருந்து இலங்கைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்க திட்டம். சித்திரை திருவிழாவை தொடங்கி வைத்து புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. டான்செட் எனப்படும் முதுகலை பொறியியல் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. மதிப்பெண் பட்டியலை மே 20ஆம் தேதி வரையில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு.
போலியான சொத்து பத்திரத்தை கொடுத்து வங்கியில் 17 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி மோசடி. கணவன் மனைவி கைது, போலீசார் தீவிர விசாரணை. அசாம் மாநிலத்தில் 1120 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய எய்ம்ஸ் மருத்துவமனை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார். 14,000 கோடி ரூபாய் திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். பீகார் மாநிலத்தில் வங்கிக்குள் புகுந்து 5 முகமுடி கொள்ளையர்கள் அட்டூழியம். 2 காவலாளிகளை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு 12 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். அமெரிக்காவில் பிளாஸ்டிக் தொழிற்சாலை கிடங்கில் பயங்கர தீ விபத்து. 2000க்கும் மேற்பட்ட மக்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றம். ஐபிஎல் தொடரில் பஞ்சாபுக்கு எதிரான லீக் போட்டி. குஜராத் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.